மைதா மாவும் கிடையாது, கடலை பருப்பும் கிடையாது. ஆனால் கடைங்களுக்கு போனீங்கன்னா இதை ரெண்டும் வச்சு தான் செய்வாங்க. ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த போலி செய்ய போகிறோம். இந்த பச்சைப்பயிரை வச்சு தாங்க அந்த ஹெல்த்தியான போலி செய்ய போகிறோம். அதுக்கு பச்சைப்பயிரை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ ஊறின பச்சைப்பயிரை எல்லாத்தையுமே ஒரு குக்கருக்கு சேர்த்துடுவோம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிரும் தண்ணியும் சம அளவாக இருந்தால் போதுமானதுங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு, எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சால்ட் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு 2 விசில் மட்டும் விட்டால் போதுங்க. ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. விசில் அடங்கிருச்சு. ஸோ இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுவோம். சூப்பராக வெந்திருக்குங்க. தண்ணி அளவாக சேர்த்தா மட்டும்தான் கரைஞ்சி போகாமல் இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்தா போதுமானது. இப்போ இது நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறுற கேப்பில் மேலே மாவு ரெடி பண்ணிவிடுவோம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். போலினாவே மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதனால் தண்ணி ஊற்றி நல்லா லூஸான பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும். எப்பவும் இப்போ சிற சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க மாவு. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய்யோட. இப்போ நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுட்டு இப்போ இது மேலே காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. இது ஊறுற கேப்பில் பூர்ணத்துக்கான வெல்லத்தை ரெடி பண்ணிவிடும். 1 கப் பச்சைப்பயிருக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சி வரணுங்க. இது நல்லா கரைஞ்சி ஊறுற கேப்பில் நம்ம வேக வச்சுருந்த பச்சைப்பயிரை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, முக்கியமான விஷயம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மண் தூசி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சட்டுன்னு ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஸ்மெல் வரும் வெல்லத்தோடது. இப்போ இதில் நம்ம அரைச்ச பச்சைப்பயிறு விழுத சேர்த்துடலாம். ஸ்டவ்வை எந்த காரணத்தை கொண்டு ஹை ஃப்ளேம் ஏற்றக்கூடாது, முக்கியமான விஷயம் அதுதான். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையுமே கட்டிகள் எல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாதுங்க, முக்கியமான விஷயமே அதுதான். நல்லா ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுமே இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம் ஏற்றி நல்லா ஒரு ஸ்டிக்கை வச்சு விடாமல் கிண்டிட்டு வரணுங்க. நல்லா திரண்டு வரணும் தண்ணியெல்லாம் சுண்டி. ஸோ இதை கிண்டும் போது கொஞ்சம் நீளமான கரண்டி யூஸ் பண்ணுங்க. லைட்டாக மேலே தெரிக்கும், ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கனால. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் மொத்தமாகவே செய்யறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் 2 கலந்து தான் எடுத்திருந்தேன். ஸோ ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா திரண்டு வரணுங்க. பேனை விட்டு நல்லா ஒன்று சேர திரண்டு வரணும். இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்குமே நீங்கள் கைவிடாமல் கிளறணும். இப்போ நீங்கள் எடுத்து அப்படி ரோல் பண்ணீங்க அப்படின்னா கையில் அந்த ஷேப் நிற்கிற மாதிரி இருக்கணுங்க. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். இப்போ இதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு போலியோட சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு ஸ்டஃபிங்கை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுவோம் ஃபஸ்ட்டே. இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. மாவும் நல்லா ஊறி இருக்கு. இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க. ஸோ இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம திரட்டிக்கலாம். ஏன்னா உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம செய்கிறதுன்றதுனால ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம். இதுக்கு நான் செய்யறதுக்கு நான் வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் லைட்டாக ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி எண்ணெய் அப்ளை பண்ணி செய்யுங்க. வாழை இலை இல்லைன்னு போது நீங்கள் ஆயில் கவரோ பிளாஸ்டிக் கவரோ எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ விரல்களால் வச்சு நல்லா தட்டி விட்டு உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா கவராகி வரணும், கேப் எதுவும் இருக்கக்கூடாது. தட்டுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கப்பில் வச்சுக்கோங்க. தொட்டு தொட்டு நல்லா தட்டி விடுங்க. நல்லா ஓரங்களில் இருக்க அந்த மாவு எல்லாத்தையும் நடுவு பகுதிக்கு ஃபுல்லாக கேப் தெரியாத அளவுக்கு நல்லா தட்டி விடுங்க. நான் சின்ன சின்ன பொலிகளாக செய்கிறதுனால நான் கைகளாலே தட்டுறேன். இல்லை நீங்கள் கடைகளில் போடுற மாதிரி பெருசாக தான் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி மாவு கட்டையை வச்சு நீங்கள் தாராளமாக அதிலே திரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் திக்னஸ் இருந்தால் போதுமானது. இப்போ கல் நல்லா மிதமான சூடு இருந்தால் போதுங்க, ரொம்பவும் காஞ்சிட்டா தீஞ்சிரும். ஸோ இப்போ ஒன்றொன்னா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய்யோ எண்ணெய் எது உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் தாராளமாக அதை சேர்த்துக்கலாங்க. ஸோ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும், கோல்டன் ப்ரௌனாக.
இந்த அளவுக்கு நல்லா வெந்தா போதுமானதுங்க. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருந்த எல்லா போலிகளையும் நம்ம சுட்டுடுவோம். நிஜமாவே செம சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. அப்படியே இது பாருங்கள், அப்படி பிச்சு அப்படி பூ மாதிரி பிஞ்சு வருது. ஸோ எப்படி நீங்கள் வந்து மைதா கடலைப்பருப்பு செஞ்சால் தான் சாஃப்டாக வரும்னு நினைக்கிறீங்களா? அது இல்லாமல் நீங்கள் பச்சை பயிறு கோதுமை வச்சுமே செஞ்சாவே செமையாக இருக்கும். பசங்க நிஜமாவே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.